விஜயரை பார்த்து, பிறரின் கீழ் வேலை செய்வதால் நிலைமை எப்படியாகிவிட்டது என்பது உங்களுக்கே தெரியும். பாருங்கள், எவ்வளவோ பாஸ் செய்திருக்கிறார்கள், ஆங்கிலமெல்லாம் படித்திருக்கிறார்கள், வெள்ளைக்காரனின் கீழ் வேலைக்கு சேர்கிறார்கள். அவர்களுடைய பூட்ஸ் காலால் 2 வேளைகளிலும் உதைபடுவதுதான் மிச்சம். இவற்றிற்கெல்லாம் காரணம் காமம்தான். கல்யாணம் செய்து கொண்டு மனைவி மக்களுடன் கடை விரித்த பிறகு அதை திரும்ப கட்டிக்கொண்டு போக திறனில்லை. ஆகவே இவ்வளவு அவமானமும் அடிமைத்தனத்தின் மனவேதனைகளும் பட வேண்டியிருக்கிறது. தீவிர வைராக்கியம் ஒருமுறை ஏற்பட்டு இறை அனுபூதி பெற்றுவிட்டால் பிறகு பெண்ணிடம் பற்று ஏற்படுவதில்லை. குடும்பத்தில் தங்கியிருந்தாலும் பெண்ணிடம் மனம் செல்லாது. அவர்களால் எந்த பயமும் இல்லை. ஒரு காந்தம் பெரியது, மற்றொன்று சிறியது. எது முதலில் இரும்பை கவரும்? பெரியதுதானே. இறைவன் பெரிய காந்தம், அவர் முன்னால் பெண் ஒரு சிறிய காந்தம். பெண் என்ன செய்ய முடியும்? ஒரு பக்தர் கேட்டார், சுவாமி, பெண்ணை வெறுக்க வேண்டுமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எந்த பார்வையால் பெண்களை பார்த்தால் பயம் ஏற்படுமோ அந்த பார்வையால் பெண்களை பார்க்க மாட்டான் இறை அனுபூதி பெற்றவன். பெண்கள் தேவி பராசக்தியின் அம்சம் என்பதை அவன் தெளிவாக காண்கிறான். எனவே எல்லோரையும் தேவி என்றே அவன் வழிபடுவான். விஜயரிடம் கூறினார், நீங்கள் அவ்வப்போது இங்கு வாருங்கள், உங்களை பார்க்க நான் மிகவும் விரும்புகிறேன். விஜயர் கூறினார், பிரம்ம சமாஜ வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது, அதனால்தான் அடிக்கடி வர முடிவதில்லை. நேரம் கிடைக்கும்போது வருகிறேன் என்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இதோ பாருங்கள், ஆச்சாரியனுடைய வேலை மிகவும் கடினமானது. இறைவனிடமிருந்து நேர்முக ஆணை இல்லாமல் மக்களுக்கு போதிக்க முடியாது. இறை ஆணை பெறாமல் போதிப்பீர்களானால் மனிதர்கள் கேட்க மாட்டார்கள். அந்த உபதேசத்தில் எந்த சக்தியும் இருக்காது. முதலில் சாதனைகள் செய்தோ வேறு எந்த விதத்திலோ இறை அனுபூதி பெற வேண்டும். அவருடைய ஆணை பெற்ற பிறகே லெக்சர் செய்ய வேண்டும். காமர்புகூரில் ஒரு குளம் இருக்கிறது. அதன் பெயர் ஹல்தார் புகூர். அதன் கரையில் சிலர் தினமும் வெளிக்கு போவார்கள். காலையில் அங்கே செல்பவர்கள் அவர்களை திட்டி கூச்சலிடுவார்கள். ஆனால் அந்த கூச்சலால் எந்த பயனும் ஏற்படவில்லை. மறுநாளும் அதே கதைதான். கடைசியாக கம்பெனி ஆள் ஒருவன் வந்து, இங்கு யாரும் அசுத்தம் செய்யக்கூடாது, செய்தால் தண்டனைக்கு உள்ளாவீர்கள் என்று நோட்டீஸை தொங்கவிட்டான். அவ்வளவுதான், குளக்கரையில் அசுத்தம் செய்வது நின்றுவிட்டது. ஆண்டவனுடைய ஆணை கிடைத்த பின் எங்கு வேண்டுமானாலும் ஒருவன் ஆச்சாரியனாக இருக்கலாம், லெக்சர் செய்யலாம். இறைவனுடைய ஆணையை பெறுபவன் அவரிடமிருந்து சக்தியையும் பெறுகிறான். அப்போதுதான் கடினமான இந்த ஆச்சாரிய வேலையை செய்ய முடியும். ஒரு பெரிய ஜமீன்தாருக்கு எதிராக ஒரு சாதாரண மனிதன் வழக்கு தொடர்ந்தான். அதை கண்ட மக்கள், இந்த சாதாரண மனிதனுக்கு பக்கபலமாக பெரிய புள்ளி ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டார்கள். மற்றொரு பெரிய ஜமீன்தார் அவனுக்கு பின்னால் இருந்து கொண்டு வழக்கை நடத்தக்கூடும் அல்லவா? மனிதன் சாதாரணமானவன். இறைவனுடைய நேர்முக சக்தியை பெறாவிட்டால் ஆச்சாரியனாக இருக்கின்ற கடினமான வேலையை அவனால் ஒருபோதும் செய்ய முடியாது. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள், பாகம் 14. விஜயர் கேட்டார், சுவாமி, பிரம்ம சமாஜத்தில் போதனைகள் முதலியவை தரப்படுகின்றனவே, அவற்றால் மக்களுக்கு ஓய்வு கிடைக்காதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், உலக பந்தத்திலிருந்து ஒரு மனிதனை விடுவிக்க மற்றொரு மனிதனுக்கு என்ன சக்தி இருக்கிறது? உலகை மயக்குவதான இந்த மாயை யாருடையதோ அவர்தான் இந்த மாயையிலிருந்து விடுவிக்க முடியும். சச்சிதானந்த குருவை தவிர வேறு கதி இல்லை. யார் இறை அனுபூதி பெறவில்லையோ, யாருக்கு அவருடைய ஆணை கிடைக்கவில்லையோ, யார் அவருடைய சக்தியால் சக்தி வாய்ந்தவராக ஆகவில்லையோ, அவரால் மக்களை எப்படி சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்க முடியும்? ஒரு நாள் நான் பஞ்சவடி வழியாக சவுக்கு தோப்புக்கு இயற்கை கடனை கழிக்க போய்க் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு தவளை உறக்க கத்துவதை கேட்டேன். பாம்பு அதனை பிடித்து கொண்டது என்பது தெரிந்தது. நீண்ட நேரத்திற்கு பிறகு திரும்பி வந்தேன். அப்போதும் தவளை கத்திக் கொண்டிருந்தது. என்ன நடக்கிறது என்று எட்டி பார்த்தேன். ஒரு தண்ணீர் பாம்பு தவளையை கவ்விக் கொண்டிருந்தது. அதனால் தவளையை விடவும் முடியவில்லை, விழுங்கவும் முடியவில்லை. தவளையின் வேதனையும் குறைந்தபாடில்லை. அப்போது நினைத்து கொண்டேன், அப்பப்பா, ஒரு நல்ல பாம்பு மட்டும் பிடித்திருந்தால் 3 குரலில் இந்த தவளையின் சத்தம் அடங்கி போயிருக்கும். பிடித்தது தண்ணீர் பாம்பு ஆயிற்றே,
அதனால்தான் பாம்புக்கும் சோதனை, தவளைக்கும் வேதனை. சத்குரு வாய்ப்பாரானால் சீடனின் அகங்காரம் 3 குறளிலேயே அடங்கிவிடும். பக்குவப்படாத குருவாக இருந்தால் குருவுக்கும் வேதனை, சீடனுக்கும் வேதனை. சீடனுடைய அகங்காரம் மறைவதும் இல்லை, சம்சார தலை அறுபடுவதும் இல்லை. பக்குவப்படாத குருவிடம் அகப்பட்டு கொண்டால் சீடன் முக்தனாக மாட்டான். விஜயர் கேட்டார், சுவாமி, நாம் ஏன் இவ்வாறு பந்தப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஏன் இறைவனை காண முடிவதில்லை? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், மனிதனின் அகங்காரம்தான் மாயை. இந்த அகங்காரமே எல்லாவற்றையும் திரையிட்டு வைத்திருக்கிறது. நான் இருந்தால் தொந்தரவு தீர்ந்தது. எதையும் செய்பவன் நான் அல்ல என்ற உணர்வு இறையருளால் ஏற்படுமானால் அவன் ஜீவன் முக்தனாகி விடுகிறான். பிறகு அவனுக்கு பயமில்லை. இந்த மாயை, அதாவது நான் என்பது மேகம் போன்றது. ஒரு சிறு மேகத்தின் காரணமாக நம்மால் சூரியனை பார்க்க முடிவதில்லை. மேகம் விலகினால் பார்க்க முடிகிறது. குருவின் அருளால் ஒருமுறை இந்த நான் விலகிவிடுமானால் இறைக்காட்சி கிடைக்கிறது. சாட்சாத் இறைவனான ராமர் 2 அடி தூரத்தில்தான் இருக்கிறார். சீதை என்ற மாயை நடுவில் இருப்பதால் லட்சுமணனாகிய ஜீவனுக்கு அந்த இறைவனை பார்க்க முடியவில்லை. இதோ பாருங்கள், இந்த சிறு துணியால் என் முகத்திற்கு முன்னால் திரையிடுகிறேன். இப்போது உங்களால் என்னை பார்க்க முடியவில்லை. ஆனால் நான் வெகு அருகில்தான் இருக்கிறேன். இவ்வாறுதான் இறைவன் எல்லோரையும் விட நமக்கு மிக அருகில் இருக்கிறார். இருந்தாலும் இந்த மாயையாகிய திரை இருப்பதால் அவரை பார்க்க முடிவதில்லை. மனிதன் சச்சிதானந்த இயல்பினன். ஆனால் மாயை அல்லது அகங்காரத்தினால் பல்வேறு தளைகள் ஏற்பட்டுவிட்டன. இதனால் அவன் தன் உண்மையான இயல்பை மறந்துவிட்டான். தளைகள் ஒவ்வொன்றாக வர வர மனிதனின் இயல்பும் மாறுகிறது. கருப்புக்கரை வேட்டி உடுத்தவனை பாருங்கள். நிது பாபுவின் காதல் கீதங்கள், சீட்டாட்டம், உலாவு செல்லும்போது கையில் ஒரு தடி, இவையெல்லாம் அவனிடம் தானாகவே வந்து சேரும். ஒல்லியாக இருப்பவனும் கூட காலில் பூட்ஸ் அணிந்து கொண்டால் சீட்டி அடிக்க ஆரம்பித்து விடுகிறான். படிக்கட்டில் ஏறும்போது வெள்ளையரை போல் குதித்து குதித்து செல்கிறான். கையில் பேனா கிடைத்து விட்டால் போதும், ஒரு பேப்பரை தேடி பிடித்து அதில் கிறுக்கிக் கொண்டே இருப்பான். பேனாவின் இயல்பு அது. பணமும் ஒரு பயங்கர தலைதான். பணம் வந்துவிட்டாலே மனிதன் மாறிவிடுகிறான். முன்னைய மனிதனாக இருப்பதில்லை. இங்கே ஒரு பிராமணன் வந்து போவதுண்டு. பார்ப்பதற்கு அவன் மிகவும் பணிவுள்ளவனாக இருந்தான். சில நாட்களுக்கு பிறகு நாங்கள் கொன்னகருக்கு போய்க் கொண்டிருந்தோம். ஹிருதயனும் உடன் வந்தான். படகை விட்டு இறங்கிய போது அந்த பிராமணன் கங்கை கரையில் உட்கார்ந்திருந்தான். காற்று வாங்கி கொண்டிருந்தது போல் தோன்றியது. எங்களை கண்டதும், என்ன பூஜாரி, எப்படி இருக்கிறாய், சௌக்கியமா என்றான். அவனுடைய பேச்சின் தோரணையை கேட்டு நான் ஹிருதயனிடம், ஹிருதயா, இவனுக்கு பணம் கிடைத்திருக்கிறது, அதனால்தான் இப்படி பேசுகிறான் என்றேன். ஹிருதயன் சிரித்தான். ஒரு தவளையிடம் 1 ரூபாய் இருந்தது. அதன் வலையில் அந்த பணம் இருந்தது. யானை ஒன்று அந்த வலையை தாண்டி சென்றது. அதை கண்ட தவளை மிகுந்த கோபத்தோடு வலையிலிருந்து வெளியே வந்து யானையை எட்டி உதைப்பதற்காக காலை தூக்கியது. உனக்கு இவ்வளவு துணிச்சலா, என்னை தாண்டி செல்கிறாயே என்று யானையை பார்த்து கூறியது. பணத்திற்கு இவ்வளவு அகங்காரம். ஞானம் ஏற்பட்டால் அகங்காரம் போகலாம். ஞானம் கிடைத்துவிட்டால் சமாதி நிலை உண்டாகிறது. சமாதி நிலையில் அகங்காரம் அழிகிறது. ஆனால் அத்தகைய ஞானத்தை அடைவது மிக கடினம். 7வது தளத்தை மனமடைந்தால் சமாதி ஏற்படுகிறது என்று வேதத்தில் உள்ளது. சமாதி நிலை ஏற்பட்டால் நான் உணர்வு போய்விடும். பொதுவாக மனம் எங்கே இருக்கும்? முதல் 3 தளங்களில்தான். அவை பிறப்புறுப்பு, குதம், தொப்புள். அப்போது மனம் வெறும் உலகியல், அதாவது காமினி காஞ்சனத்தில்தான் பற்று கொண்டிருக்கும். மனம் இதயத்தில் இருக்கும்போது தெய்வீக ஜோதி தரிசனம் கிடைக்கிறது. ஜோதி தரிசனம் பெறுபவன் திகைப்புடன் இது என்ன இது என்ன என்று கூறுகிறார்.